ஹாய்! இன்னைக்கு ஜவ்வரிசி உப்புமா, அதாவது சாம்புதானா கிச்சடி பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். இது வந்து என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தான். அதனால சரி இத பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, ராத்திரியே ஒரு 1/2 கேஜி ஜவ்வரிசிய கொஞ்சம் முழுகுற அளவு தண்ணி ஊத்தி ஊற வச்சிருந்தேன். அந்த ஊற வச்ச ஜவ்வரிசி வந்து நம்ம மார்னிங் எடுத்து பார்க்கும்போது, ஸ்பூனால கொஞ்சம் கிளறி விட்டு பார்த்தோம்னா, நெறைய தண்ணி அடியில இல்லாத மாரி, இந்த மாரி இருந்தா கரெக்ட்டா இருக்கும். இப்ப வந்து நம்ம இத உப்புமா பண்ணிடலாம். எப்படி பண்றது? ஒரு 4 ஒரு 4, 5 ஸ்பூன் வேர்க்கடல, ஒரு 50 கிராம் வேர்க்கடல அளவுக்கு எடுத்து, அத வந்து கொஞ்சம் செவக்க சிம்ல வச்சு வறுத்துக்கலாம். வறுத்து எடுத்து வச்சிடலாம். அடுத்தது கொஞ்சம் ஒரு 4, 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் கம்மியா தான் சேர்க்கிறேன். ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் எண்ணெய் நெறைய ஊத்தினோம்னா, ஒட்டாம இருக்கும். பட் எண்ணெய் ஜாஸ்தி சேர்க்க வேண்டாமேன்னு கம்மியா ஊத்தியிருக்கேன். 4, 5 ஸ்பூன் எண்ணெயில கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இந்த அளவு மட்டும் நம்ம போட்டுட்டு அடுத்தது நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசிய அதில போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு கொஞ்ச நேரம் அடுப்ப சிம்ல வச்சு மூடி வைக்கணும். மூடி வைக்கும்போது, நம்ம வந்து அடுப்பு வந்து சிம்ல தான் சின்ன அடுப்புல சிம்ல கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் திருப்பி விட்டு, திருப்பி கொஞ்ச நேரம் மூடி வச்சோம்னா, டக்குன்னு வெந்துடும். அந்த ஜவ்வரிசியில நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடல, அதே மாதிரி ஒரு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு உரிச்சு வச்சிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இது போட்டா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ளஸ் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல நியூட்ரிஷியஸாவும் இருக்கும். அதனால இது உருளைக்கிழங்கும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபைனலா நம்ம எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் அத பிழிஞ்சு வச்சிருக்கேன். அந்த எலுமிச்சம்பழம் ஜூஸும் அதில விட்டுட்டு, நம்ம நல்லா பெரட்டி விட்டுற வேண்டியதான். ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த வெயில் காலத்துக்கு ஜவ்வரிசி கொஞ்சம் குளுமையா இருக்கும். அதனால இத வந்து பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது ஆக்சுவலி ஆக்சுவலி இது வந்து மகாராஷ்டிரால ரொம்ப ஃபேமஸ். விரத நாள்லலாம் இந்த உப்புமா பண்ணுவாங்க. இதில வந்து வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்க்க வேண்டிய தேவை கிடையாது. அவங்க இத விரதத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. நார்மல் டேஸ்லயும் பண்ணுவாங்க. மகாராஷ்டிரா சைடு ரொம்ப ஃபேமஸ்.